மந்த்லி கிராசரி வாங்குறப்பெல்லாம் நட்ஸ் வாங்குவேன். டெய்லி குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து நானும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வாங்குறது. அதனால டெய்லி வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல. 1 or 2 days வந்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் மறந்துடுறேன். அதனாலேயே கொஞ்ச நாளா நான் என்ன பண்றதுன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி லட்டு வந்து செஞ்சிருவேன். செஞ்சுட்டு டெய்லி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருவேன். இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சது, ஸ்கின்னுமே கொஞ்சம் நல்லா ஆக ஆரம்பிச்சது. முக்கியமா என்னோட குழந்தைங்களை வந்து நட்ஸ் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மாதிரி ஒரு லட்டு வந்து ஏதாவது காம்பினேஷன்ல பண்ணி வச்சு டெய்லி ஒன்று கொடுத்தா அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இந்த வாரத்துக்கு நான் பண்ண லட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கொஞ்சமா ஃபிளாக்ஸ் சீட் எடுத்துக்கோங்க. ஃபிளாக்ஸ் சீட்ல ஒமேகா 3 கண்டென்ட்டா இருக்கட்டும், ஃபைபரா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே அதிகமா இருக்கு. சன்ஃபிளவர் சீட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோயிங்கா வச்சுக்கும். பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து ஒரு ஹெல்தி ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு தந்து அன்னைக்கு உள்ள நாளை வந்து நம்மள கொஞ்சம் எனர்ஜியா வச்சுக்கும். இது எல்லாத்தையுமே தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. ஸ்வீட்டுக்கு டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல நல்ல அயனும் பொட்டாசியம் இருக்கு, போனுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி லட்டு மாதிரி குட்டி குட்டியா செஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வெளியில வச்சு சாப்பிடலாம்.